150 மோட்டர் சைக்கிள், காரே ஒரு 40-50 கார் இருக்கும் போல் இருக்கு. இவ்வளவு தூரம் நீங்க தலைவருக்கு விசுவாசமா இன்னைக்கும் இருக்கிறீங்க. ஆமா. ரைட். பாமர மக்கள்லாம் விஜயகாந்த் பொண்டாட்டி வராங்களான்னு பேசிக்கிறாங்க. அன்புள்ள ஸ்ரீ மீடியா தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்தியாவிலேயே நெருங்கிய மொழிகள் என்று சொன்னால் அது தமிழும் மலையாளமும். 2 தண்டவாளங்களைப் போல எல்லா மலையாளிகளுக்கும் தமிழ் பேசத் தெரியும். எல்லா தமிழர்களுக்கும் மலையாளத்தில் பேசினால் புரிந்து கொள்ள முடியும். உலகத்திலேயே 2 துறைகள் பின்னி பிணைந்து நாடி நரம்புகளைப் போல இரத்தமும் சதையுமாக இருக்கிறது என்று சொன்னால் அது தமிழ்நாட்டில் அரசியல் துறையும் திரைப்படத்துறையும். அறிஞர் அண்ணா, கலைஞர் மு கருணாநிதி, எம்ஜிஆரிலிருந்து இன்று வரை ஆளுங்கட்சி தலைவர்கள், எதிர்கட்சி தலைவர்கள் பலரும், முதலமைச்சர், எதிர்கட்சி தலைவர் என்று பலரும் திரைப்படத்துறை சம்பந்தப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். காமராஜருக்கு கலைத்துறையோடு தொடர்பு இல்லை என்று சொன்னாலும் கூட காமராஜருடைய தளபதிகள் திரைப்படத்துறையோடு தொடர்புடையவர்களாக இருந்தார்கள். அந்த வரிசையில் விஜயகாந்தினுடைய திரைப்பட நடிகர் விஜயகாந்தினுடைய அரசியல் நுழைவு ஒரு அதிரடி திருப்பங்களை உருவாக்கியது. கதையிலே எப்படி ஒரு சுவாரஸ்யமும் திருப்பங்களும் வருமோ அதைப்போல அரசியல் உலகத்தில் ஒரு சுவாரஸ்யம் ஏற்பட்டது. 2006ஆம் ஆண்டு வெளிவந்த தேர்தல் முடிவுகள் தமிழக அரசியல் பார்வையாளர்களையும் நடுநிலையாளர்களையும் விழிகளை விரியச் செய்தன, புருவங்களை உயரச் செய்தன, ஆச்சரியத்தில் ஆழ்த்தின. ஒவ்வொரு தொகுதியிலும் அவர் கணிசமான வாக்குகளை பெற்றிருந்தார். விருத்தாசலம் தொகுதியில் வெற்றி பெற்றார். குறுநில மன்னர்கள் அனைவரும் ஒரே மாதிரியானவர்கள் அல்ல. வீரபாண்டிய கட்டபொம்மனை எல்லோருக்கும் தெரியும். மருது பாண்டியர்களை எல்லோருக்கும் தெரியும். முல்லைக்கு தேர் குடித்த பாரி மன்னனை தெரியும். ஔவைக்கு நெல்லிக்கனி கொடுத்த அதியமானை தெரியும். ஆனால் இந்தியா முழுவதும் பல்லாயிரக்கணக்கான குறுநில மன்னர்கள் இருந்தார்கள். ஆனால் நாம் சிலரைத்தான் தெரிந்து வைத்திருக்கிறோம். காரணம், மக்கள் அவர்களை மதித்தார்கள். மக்களுக்கு அவர்கள் தெய்வமாக விளங்கினார்கள். மக்களுக்கு பேருதவி செய்தார்கள். மற்றவர்கள் குடி கூத்து என்று கும்மாளமிட்டார்கள். ஆனால் சிலர் மட்டும் மக்களுடைய மனதில் இடம் பிடித்தார்கள். பேரரசர்களை கதிகலக்கினார்கள். சக்கரவர்த்திகளை கதிகலக்கினார்கள். அதைப்போல விஜயகாந்தும் பெரிய கட்சிகளினுடைய தலைவர்களை கதிகலக்கினார் என்று சொன்னால் அது மிகையாகாது. நாம் எந்த கட்சிக்கும் ஆதரவும் அல்ல, எதிர்ப்பும் அல்ல. ஆனால் உண்மையை பேச வேண்டும். வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு பிறகு, மன்னர் திருமலை நாயக்கருக்கு பிறகு, விஜயநகர சாம்ராஜ்யத்திற்கு பிறகு, விஸ்வநாத நாயக்கருக்கு பிறகு அந்த பெயரை ஓரளவுக்கு எடுத்தவர் வைகோ. அதற்கு பிறகு அதையும் தாண்டி மக்களுடைய செல்வாக்கை பெற்றவர் விஜயகாந்த் அவர்கள். அதிலும் வைகோ அவர்களும் பெரியார் அவர்களும்
பரம்பரை பணக்காரர்கள், செல்வந்தர்கள். ஆனால் விஜயகாந்த் அப்படி அல்ல. அவர் வாழ்க்கையின் அடித்தளத்திலிருந்து முன்னுக்கு வந்தவர். எல்லோரும் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். எல்லோரும் பணக்காரர்களாக மாறியிருக்கிறார்கள். ஆனால் வீரனாக வாழ்ந்தவர்கள் எத்தனை பேர்? மக்களுடைய மனதிலே இடம் பிடித்தவர்கள் எத்தனை பேர்? வாழ்ந்தவர் கோடி, மறைந்தவர் கோடி, மக்களின் மனதில் நிற்பவர் யார் என்று பாடினார் கண்ணதாசன். அதைப்போல மக்களுடைய மனதிலே நின்றவர்கள் யார்? சொல்லி அடித்தார். வெற்றி பெறுவது பெரியதல்ல, ஆனால் நான் இப்படித்தான் இருப்பேன் என்று சொல்லி அடிப்பது வீரனுடைய பழக்கம். நான் வேறு மொழி திரைப்படங்களில் நடிக்க மாட்டேன் என்று சொன்னார். அதே போல வாழ்ந்து காட்டினார், வெற்றி பெற்று காட்டினார். பல பிரச்சனைகள், குழப்பங்கள், சிக்கல்கள் உள்ள நடிகர் சங்க தலைவர் பொறுப்புக்கு வந்தார். அதே போல பல பிரச்சனைகள், போராட்டங்கள், சிக்கல்கள், தடைகள் இருக்கக்கூடிய அரசியல் களத்திற்கும் வந்தார். சிங்கத்தை அதனுடைய குகையிலேயே சந்தித்தார். அதிமுக, திமுக, பாட்டாளி மக்கள் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இந்த 4 கட்சிகளும் வட மாவட்டங்களில் மிகப்பெரிய அளவுக்கு இருக்கிறது. தன்னுடைய வகுப்பினர், தன்னுடைய சமுதாயத்தினர் வாழக்கூடிய வேலூர், ஆரணி, சென்னை, கோயமுத்தூர், திருப்பூர், விருதுநகர், கோவில்பட்டி போன்ற பகுதிகளில் அவர் நின்றிருந்தால் நாம் புரிந்து கொள்ளலாம். ஆனால் அவருடைய வகுப்பினர், அவருடைய சமூக பிரிவினர் அதிகமாக இல்லாத விருத்தாசலத்தில் நின்று வெற்றி பெற்றார். ரிஷிவந்தியத்தில் நின்று வெற்றி பெற்றார். சிங்கத்தை அதன் குகையிலேயே சந்தித்தார், வெற்றியும் பெற்றார். எதிர்க்கட்சி தலைவர் பதவியை அடைந்தார். தமிழ்நாட்டு அரசியலில் எதிர்க்கட்சி தலைவர் அந்தஸ்தை பிடிப்பது சாதாரண விஷயம் அல்ல. 234 தொகுதிகளிலும் வேட்பாளர்களை நிறுத்துவது என்பது எல்லா கட்சிகளாலும் முடியாது. இன்றைக்கு எத்தனையோ கட்சிகள் இருக்கின்றன. பொது உடைமை கட்சிகள் இருக்கின்றன, தேசிய கட்சிகள் இருக்கின்றன, மாநில கட்சிகள் இருக்கின்றன, வலிமையான சாதி கட்சிகள் இருக்கின்றன. பணம் இருக்கலாம். ஆனால் எல்லா கட்சிகளாலும் 234 தொகுதிகளிலும் வேட்பாளரை நிறுத்த முடியாது. எல்லா கட்சிகளாலும் பூத் கமிட்டியை அமைக்க முடியாது. அந்த இடத்தை விஜயகாந்த் பெற்றார். பூத் கமிட்டி அமைக்கக்கூடிய அளவுக்கு, சட்டமன்ற உறுப்பினர்களை நிறுத்தக்கூடிய அளவுக்கு அவர் 3வது இடத்தை பிடித்தார். இது ஒரு பெரிய வெற்றிதான். இன்றைக்கு உள்ள அரசியல் சூழ்நிலையில், இன்றைக்கு இருக்கிற போர்க்களத்தில் இதுவே பெரிய வெற்றிதான். பிறகு 2016ஆம் ஆண்டு விஜயகாந்த் என்ற ஒரே ஒரு மனிதனுடைய வருகைக்காக எல்லா கட்சிகளினுடைய கதவுகளும் திறந்திருந்தன. அதிமுக, திமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள், தமிழ் மாநில காங்கிரஸ், மறுமலர்ச்சி திமுக என்று அனைத்து கட்சிகளும் அவருடைய வருகைக்காக காத்திருந்தன. இந்த நாட்டு மக்கள் ஒன்றை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நாட்டு மக்கள் ஜாதி மத அடிப்படையில் தலைவர்களை விரும்பவில்லை. 1. 2, அவன் கல்வி கேள்விகளில் சிறந்திருக்கிறானா, பேச்சாளராக இருக்கிறானா, அறிஞராக இருக்கிறானா என்று மக்கள் பார்ப்பதில்லை. அவன் நல்லது உதவி செய்யக்கூடியவனா, அவன் அன்பு உடையவனாக இருக்கிறானா, அவன் அப்பாவியாக இருக்கிறானா என்றுதான் பார்க்கிறார்கள். எம்ஜிஆருடைய தலைமை பண்புக்கும் விஜயகாந்தினுடைய தலைமை பண்பும்
மக்களுடைய ஆதரவை பெற்றதற்கு அதுதான் காரணம். மக்கள் அப்பாவிகளை, அன்புடையவர்களை, உதவி செய்யக்கூடியவர்களை தலைவராக ஏற்கிறார்கள். அவர்கள் கேள்விகளில் சிறந்திருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கவில்லை. ஜாதி நம்ம ஜாதியா, நம்ம மதமா என்று மக்கள் எதிர்பார்க்கவில்லை. இதைத்தான் விஜயகாந்தினுடைய தலைமை, எம்ஜிஆருடைய தலைமை நிரூபிக்கிறது. அதுதான் சுட்டி காட்டுகிறது. மறைந்த பிறகும் அவருக்கு செல்வாக்கு இருப்பது இதைத்தான் காட்டுகிறது. எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய தொகுதியில், தன்னுடைய சாதியினர் அதிகமாக இருக்கக்கூடிய தொகுதியில் நிற்கிறார். வைகோ வேட்பாளராக சட்டமன்ற உறுப்பினராக நின்றபோது, நாடாளுமன்ற உறுப்பினராக நின்றபோது தன்னுடைய வகுப்பினர் இருக்கக்கூடிய தொகுதியில், தன்னுடைய சொந்த தொகுதியில் நின்றார். அதே போல பன்னீர்செல்வம் அவர்கள் தன்னுடைய வகுப்பினர், தன்னுடைய ஆதரவாளர்கள் எங்கே அதிகமாக இருக்கிறார்கள் என்று பார்த்து போட்டியிடுகிறார். இப்படி ஒவ்வொரு கட்சியும் தங்கள் சமூகத்தினர், தங்கள் வகுப்பினர் எங்கே அதிகமாக இருக்கிறார்களோ அங்கே நின்று போட்டியிடுகிறார்கள். இதுதான் எல்லா கட்சிகளிலும் இருக்கக்கூடிய நிலைமை. இதற்கு எம்ஜிஆர் விதிவிலக்கு, விஜயகாந்த் விதிவிலக்கு. ஆனால் விஜயகாந்த் அவர்கள் போட்டி போடும்போது அவர் சொல்லி அடித்தார். வேறு ஒரு இடத்தில் நின்று, என்னால் எந்த இடத்திலும் நின்று காட்ட முடியும் என்று நின்று காட்டினார். அப்படி இருந்தவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அதற்கு பிறகு அந்த இடத்தில் விஜயகாந்த் இருந்தார். எம்ஜிஆர் செய்த சூட்சமமான சில விஷயங்கள், இரண்டாம் கட்ட தலைவர்களை உருவாக்கினார். அந்த இடத்தில் விஜயகாந்த் தவறிவிட்டார். அது ஒன்றுதான் அவர் செய்த தவறு. மற்றபடி விதி விளையாடி விட்டது, வேறு ஒன்றுமில்லை. அரசியல் களத்தில் சுவாரஸ்யமான திருப்பத்தை அவர் ஏற்படுத்தினார். இன்றும் கூட அவரது ரசிகர்கள் கூடிய கூட்டத்தை பார்க்கும் பொழுது இன்றைக்கும் பல சிறிய கட்சிகளை விட அவர்கள் பரவாயில்லை என்றுதான் தோன்றுகிறது. கவுன்சிலராக இருந்தீங்கல்ல? ரைட். மாவட்ட துணை செயலாளர். பொதுவாக இப்போ உங்கள் தலைவர் பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட மக்கள் மேலே ரொம்ப அன்பாக இருப்பார். அந்த மக்களும் அவங்க மேலே இன்றைக்கும் விசுவாசமாக, அவர் மறைந்த பிறகும் கூட விசுவாசமாக இருக்கிறாங்க. அதனால தான் அவர் அதிகமாக மற்ற மொழி படங்களில் நடிக்காமல் நம்ம தாய்மொழியிலே நடித்தார். இப்போ நீங்கள் கவுன்சிலராக ஜெயிச்சிருக்கிறீங்க. ஒரு மலையாளிகள் பெரும்பாலும் கோயம்புத்தூரில், மதுரையில், சென்னையில் மலையாளிகள் டீ கடை வச்சுருப்பாங்க. நம்ம ஆள் கூலிக்கு வேலை செய்வான். ஆனால் நீங்கள் அந்த மலையாளிகிட்டேயே டீ கடையை வாங்கி அந்த மலையாளி ஒருவரையே வேலைக்கும் வச்சுக்கிட்டு இந்த அளவுக்கு முன்னுக்கு வந்திருக்கிறீங்க. எப்படிங்க? நீங்கள் என்ன படிச்சிருக்கிறீங்க? நான் 6வது தான் படிச்சிருக்கேன். 6வது தான் படிச்சிருக்கிறீங்க. பரவாயில்ல. ஒரு அரசியலில் ஒரு பக்கம் ஒரு 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 பெரிய அதிகார மட்டத்தில் இல்லாத ஒரு கட்சியில் இருந்துக்கிட்டு ஜெயிச்சியும் வந்திருக்கிறீங்க. இன்னொரு பக்கம் ஒரு தொழிலையும் ஜெயிச்சு வந்திருக்கிறீங்க. இதுக்கு என்ன காரணம்னு சொல்லுங்கள். அதாவது அடிப்படை நம்ம உழைச்சது தலைவரோட ஆரம்பத்தில் அவரோட படம் பார்த்து எல்லாம் நம்ம உழைச்சி பெரிய ஆகணும். அதே மாதிரி ஒரு எண்ணங்கள். அதான் நேர்மையாக இருக்கணும், பொய் சொல்லக்கூடாது. தலைவருக்கு பிடிக்காது அது ஒன்று. அதே நம்ம கொடுக்க சின்ன வயசுலேருந்து சென்னையில் டீகளில் வேலை செஞ்சது, எல்லாம் ஆப்டர்ஸில் போடுறது. நான் 89 வேலை செய்கிறேன். அதே போல் ரசிகர் மன்றத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்தீங்க. ஆமாம். நம்ம தலைவர் கட்சி ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு எலெக்ஷனில் உள்ளாட்சி இதில் தீபம் சின்னத்தில் நின்று 2வது இடத்துல வந்தேன். தோத்துட்டானா திமுக கிட்ட. அதே இப்போ ஜெயிச்சது திமுக அதே பார்ட்டியை ஜெயித்தேன். 1500 ஓட்டு ரேடிகளை. அது நம்ம ஊர்லேயே நம்ம அந்த பேர் வாங்கி வச்சுருந்தோம் ஆரம்பத்தில். இப்போ நம்மளுக்கு என்ன நிதி கொடுத்தாங்களோ யாருக்கிட்டையும் விடாமல் நம்மளே நின்று செஞ்சு நல்லா திறமாக செஞ்சுருக்கேன். ஒரு 1.5 கோடி ரூபாய்கிட்ட நமக்கு ஒர்க் கொடுத்துருக்காங்க மொத்தம். அந்த ஒர்க்கை கிளியராக செஞ்சுட்டேன். இப்போ நேற்றுக்கு மக்கள், பாமர மக்கள் பேசிக்கிட்டாங்க, விஜயகாந்த் பொண்டாட்டி வந்தாங்க, விஜயகாந்த் சம்சாரம் வந்தாங்க அப்படின்னு. எவ்வளோ நேரம் பேசுனாங்க? ஒரு அரை மணி நேரம் பேசுனாங்க. ஓஹோ, அரை மணி நேரம் பேசுனாங்களா? நல்லா பேசியிருக்காங்க. ஆமாம்.
அரசியல் மெயினாக பேசல. ஆ இப்போ வந்து ஒரு சுற்றுப்பயணம் மாதிரி வந்தாங்க. ஆ நம்ம வரும்போது அரசியல் கூட்டணி வச்சு அப்போ வந்து எல்லாம் தெளிவாக பேசிக்கும். இப்போ வந்து நம்ம வந்து தலைவர் வந்து உங்களை சந்திக்கணும்னு வந்தாங்க, மக்களை சந்திக்கணும்னு வந்தாங்க. அவர் இருந்தால் இதை விட 3 பங்கு அதிகமாக வந்திருக்கும் கூட்டம். அவர் இருந்தால் இப்போ முதல்வரே அவர் தான். அவர் இருந்தால் காலகட்டத்தில் அவர் இருந்தால் கதையே வேற. ஆமாம், கூட்டமும் இதை விட அதிகமாக வந்திருக்கும். இல்லை பரவாயில்ல, நான் என்ன சொல்கிறேன்னா இவ்வளவு தூரம் நீங்கள் அவர் மறைந்த பிறகும் விசுவாசமாக தான் சார். நம்ம எப்படின்னா இவ்வளவு தூரம் விசுவாசமாக இருக்கிறீங்களா? அது எப்படி உழைப்பு, ரெண்டாவது ஒன்றிய செயலர் உழைப்பு, நாங்கள் தொண்டர்கள் உழைப்பு எல்லாம் இல்லை. இப்போ நேற்றுக்கு வந்து ஒரு 150 மோட்டர் சைக்கிளு, டாடா ஏசி ஒரு 40 டாடா ஏசி, ஒரு 30 வேனு, ஒரு 4-5 வேனு, இது காரே ஒரு 40-50 கார் இருக்கும் போல் இருக்கு. கூட்டமும் நல்லா பரவாயில்ல, கூட்டமும் நல்ல கூட்டம். பஸ் ஸ்டாண்டு ஃபுல்லாக கூட்டம் நின்றுது. இந்த லாஸ்ட்லேருந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் நின்றுதா? சரி சரி சரி, பரவாயில்ல. இவ்வளோ தூரம் நீங்கள் தலைவருக்கு விசுவாசமாக இன்றைக்கும் இருக்கிறீங்க. ஆமாம், ரைட். சரி, படத்தை வச்சு நம்ம கடையில் கும்பிட்டு இருக்கோம். பரவாயில்ல. ஆனால் இவ்வளவு தூரம் அவர் மறைந்த பிறகும் எப்படி நீங்கள் எந்த நம்பிக்கையில் விசுவாசமாக இருக்கிறீங்க அரசியலில்? அவர் தலைவரோட அந்த செஞ்ச இது இருக்கு பாருங்க, உதவி, அதை தான் மக்கள் மறக்க மாட்டேங்கிறாங்க, நாங்களும் மறக்க முடியல. ரைட். அந்த இதுலேயே போயிட்டுருக்கோம். நீங்கள் ஒரு பக்கம் அரசியலில் இருந்தால் கூட இன்னொரு பக்கம் வந்து கவுன்சிலராக ஜெயிச்சு ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு தொழில் நடத்தி அதுலேயும் ஜெயிச்சு வந்திருக்கிறீங்க. பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். திரைப்பட உலகத்திற்கும் அரசியல் உலகத்திற்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. மக்கள் சாதி மத அடிப்படையில் தலைவர்களை ஏற்கவில்லை. கல்வி கேள்விகளில் சிறந்திருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கவில்லை. அவர்கள் உதவி செய்யக்கூடியவர்களா, நல்லவர்களா, அப்பாவிகளா என்றுதான் பார்க்கிறார்கள். இதுதான் விஜயகாந்தின் அரசியல் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி. நன்றி, வணக்கம்.